வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருவாரூர் மாவட்டத்தில் டிட்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கான கணக்கெடுப்பு பணி இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. இந்த வருடம் திருவாரூரில் 3,20,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் தாளடி சாகுபடி நடைபெற்று வருகிறது. வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் ஸ்ரீலங்காவில் இருந்து புதுச்சேரி வழியாக சென்னை நோக்கி நகர்ந்து சென்றது. முன்தினம் நள்ளிரவில் புயல் புதுச்சேரி கடற்கரையை கடந்தது. இதனால் நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதன் எதிரொலியாக பல ஆயிரம் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியது. நேற்று இரவு முதல் மழை நின்ற நிலையில் விவசாயிகள் தண்ணீர் வடிகால் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். பல இடங்களில் வாய்க்கால்கள் சரியாக துருவாரப்படவில்லை. மழைநீரை முறையாக வெளியேற்ற முடியாததால் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் உடனடி நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அதைத் தொடர்ந்து இன்று காலை வேளாண்மை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் நீரில் மூழ்கிய பயிர்களை கணக்கெடுக்கும் பணியை தொடங்கியுள்ளனர். காவனூர் பகுதியில் வேளாண்மை துணை இயக்குநர் ஹேமா ஹெப்சிபா தலைமையில் அதிகாரிகள் பயிர் சேதத்தை கணக்கெடுத்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 19,250 ஹெக்டேர் பரப்பளவில் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியிருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது மொத்தம் 62 வேளாண்மை உதவி அலுவலர்கள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு வாரத்திற்குள் பணிகள் முடிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலிருந்து திண்டுக்கல் நோக்கி சென்ற அரசு பஸ்ஸும் மேட்டுப்பாளையத்தில் இருந்து காரைக்குடி நோக்கி வந்த அரசு பஸ்ஸும் நேருக்கு நேர் மோதியது. இந்த கோர விபத்தில் 2 அரசு பஸ்களின் முன்பகுதி முழுவதும் சேதமடைந்தது. இதில் 2 பஸ்ஸிலும் பயணம் செய்த 9 பெண்கள், டிரைவர் உள்பட 11 பேர் இறந்தனர். 40க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இறந்தவர்களில் 10 பேரின் உடல் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. ஒரு இளம் பெண் யார் என அடையாளம் காண முடியாததால் அவரின் புகைப்படத்தை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டது. அவரின் படத்தை பார்த்து அடையாளம் கண்டவர்கள் இறந்தவரின் பெற்றோர்களுக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து அந்த பெண் திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சியை சேர்ந்து டயானா, வயது 18 என்பதும் காரைக்குடி அழகப்பா பொறியியல் கல்லூரி விடுதியில் தங்கி 1ஆம் ஆண்டு படித்து வந்தவர் என்பதும் தெரியவந்தது. கடந்த சனி, ஞாயிறு வார விடுமுறை என்பதால் மாணவி டயானா வீட்டிற்கு வந்துள்ளார். மீண்டும் கல்லூரி செல்வதற்காக நேற்று கொட்டாம்பட்டியில் பஸ்ஸுக்காக வெகுநேரம் நின்றுள்ளார். பஸ் வராததால் அம்மாவுக்கு ஃபோன் செய்து ரொம்ப நேரமாக நிற்கிறேன், பஸ் இன்னும் வரலமா, திரும்ப வீட்டுக்கு வந்துடுறேன் என கூறியுள்ளார். அதற்கு மறுப்பு தெரிவித்த அம்மா, கொஞ்ச நேரத்தில் பஸ் வந்துடும், காலேஜுக்கு போ, லேட்டானா நாளைக்கு கூட கிளாஸ்க்கு போய்க்கலாம் என கூறியுள்ளார். அதன் பிறகு வந்த பஸ்ஸில் ஏறி சென்ற டயானா விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் பிணவரையில் வைக்கப்பட்டு இருந்த மகளின் உடலை பார்க்க வந்த டயானாவின் அம்மா, காலேஜுக்கு போன்னு சொன்ன, இப்படி உலகத்தை விட்டே போயிட்டியே என கதறி அழுத காட்சி அங்கிருந்தவர்களை சோகத்தில் ஆழ்த்தியது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே 2 அரசு பஸ்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட கோர விபத்தில் 11 பேர் பலியாகினர். 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து சிவகங்கை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 3 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அட்மிட் செய்யப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அரசு ஓட்டுநர்கள் தான் ஓட்டிருக்காங்க. அதாவது ஒரு இடைக்கால பணி எல்லா அரசுலையும் நடப்பது. இப்பொழுது பணிக்கு ஓட்டுநர் நடத்தின எடுப்பதற்கான இன்டர்வியூலாம் நடைபெற்று அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. 3000 பேரை பணிக்கு எடுக்கிறது. இதற்கிடையில ரிட்டையர்மெண்ட் ஆக அந்த இடங்களை பூர்த்தி செய்கின்ற பணிகளுக்கான நடவடிக்கை எடுக்கும் போது பேருந்துகளை ஓட்டாமல் இருக்க முடியாது என்ற அடிப்படையில் ஒப்பந்த அவர்களை ஏற்றுகிறோம். அவர்களை அரசு நேரடியாக எடுக்கின்ற ஓட்டுநர் நடத்தினர் பணிக்கு வந்தவர்கள் அவர்கள் விடுவிக்க விடுவார்கள். இது வழக்கமான ஒரு நடைமுறை தான். தொடர்ந்து ஒரு நிமிஷம், தென்காசியில் நடந்தது தனியார் பேருந்து, அது தனியார் பேருந்து ஏற்பட்ட விபத்து. இது அரசு பேருந்து விபத்து. இதுவரை இந்த 3 ஆண்டுகளில் அதிகபட்ச ஒரு கோர சம்பவமாக நடைபெற்றிருந்த விபத்து தான். அது குறித்து துறை ரீதியாகவும் ஆய்வு செய்தார்கள். காவல்துறையும் வழக்கு பதிவு செய்து ஆய்வு செய்தார்கள்.
என்ன பிரச்சனை, அதில் என்ன குற்றம் நடந்திருக்கிறது என்று பார்த்து அதை சரி செய்வதற்கு நடவடிக்கை. அனுபவம் இல்லாத டிரைவர்களை போடுறதுனாலதான் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி. அதாவது பணிக்கு எடுக்கிற போது அவர்கள் எத்தனை வண்டி ஓட்டினவங்க, வண்டியை ஏற்கனவே எவ்வளவு காலம் இயற்கை இருக்கிறார்கள், இப்போ எப்படி ஓட்டுறாங்க எல்லாம் பார்த்தா எடுக்கிறது. இது ஒரு அரசு நடைமுறை. இது எதுவும் நான் மட்டும் தனியாக செய்யறது இல்லை. 8 நிறுவனங்கள் அரசு போக்குவரத்து கழகம் இருக்கு. அங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் ஆய்வு செய்துதான் இருக்கிறது. ஏதோ குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்ற நிவாரணம் கூட ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இல்ல, குறைந்த நிவாரணமா இருக்குது உயிரிழந்தவங்களுக்கு அப்படின்லாம் கூட. உயிரிழந்தவர்களுக்கு உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் 3 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. அதே போல மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்கும் நிவாரணம் அறிவித்திருக்கிறார்கள். தேவைப்படும் போது நடவடிக்கை. இல்ல, வழக்கமா இது போன்ற விபத்து நடக்காமல் இருப்பதற்கு தொடர்ந்து ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அவர்களுக்கான வகுப்புகள் நடத்தப்படுகிறது. இது தொடர் நடவடிக்கை. இதுக்கு ஒரு விபத்து நடந்தாதான் இல்லை, எப்பொழுதும் நடைபெறுகின்ற நடவடிக்கை. அவை இன்னும் சிறப்பான முறையில் நடத்தப்படும்.